வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கோவா சீரிஸோட ஃபைனல் டே 6 vlog. லாஸ்ட் டேனால கொஞ்சம் எமோஷனலாக தான் ஸ்டார்ட் பண்ணோம். பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு ஹார்ட் ஷேப் லேக்கு ட்ரெக்குக்கு போனோம். கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் ட்ரெக் பண்ணிவிட்டு ஸ்பாட் ரீச் ஆனோம். சம்மர்னால லேக் ட்ரையாக இருந்தாலும் ரெய்னி சீசன்லேருந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப செம்மையாக இருக்குங்க ஹார்ட் ஷேப். அதுக்கப்புறம் ஜாப்பனீஸ் கார்டன் கீழே இருக்கிற பீச்சை எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அங்கேருந்து டோனாபோலாவுக்கு போனோம். அங்கே இருக்கிற ஃபேமஸ் டோனாபோலா லவ் ஸ்டோரி ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரி ஸ்டாச்சுவும் பார்த்துட்டு வியூவும் ரசிச்சுட்டு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் வீட்டு பக்கமே இருக்கிற பொக்மாலா பீச் சன்செட்டை பார்த்துட்டு எங்களோட கடைசி ஈவினிங்கை ஹாப்பியாக ஸ்பெண்ட் பண்ணி முடிச்சுட்டு ரூம் வெக்கேட் பண்ணிவிட்டு ரிலேட்டிவ்ஸ்க்கெலாம் பாய் சொல்லிவிட்டு சோகமாக அப்படியே ஸ்டேஷன் கிளம்புனவங்க. அப்போ போகிற வழியில் எங்கள் தலைக்கு மேலே திடீர்னு பார்த்தா ஒரு ஃப்ளைட் லேண்டிங். அதுவே கோவா எங்களுக்கு பாய் சீக்கிரம் திரும்பி வாங்க அப்படின்னு சொன்ன மாதிரி இருந்துச்சுங்க. நீங்களும் கோவா எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னா கண்டிப்பாக போங்க. இதுவே பார்ட்டி க்ரௌட் வைப் வேணும்னா நார்த் கோவா, ஆர்எல்ஸ் பீஸ்ஃபுல் கப்பலாக என்ஜாய் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சவுத் கோவா தான் பெஸ்ட். இங்கே பீச்சஸ் மட்டும்தான் அப்படின்னு இல்லைங்க, அதை தாண்டி நிறைய விஷயங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ண ஹிடன் ஜெம்ஸ் நிறையாவே இருக்குது. இந்த கோவா சீரிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் கோவா ட்ரிப்க்கு மொத்தம் எவ்வளோ பட்ஜெட் ஆச்சு, ஸ்டே அண்ட் எக்ஸ்பென்சஸ் எல்லாம் தெரியணும்னா கமெண்டில் பட்ஜெட்னு டைப் பண்ணுங்கள். பாய்.